ஹே கைஸ், நான் இப்போ சொல்கிற விஷயத்த வந்து இமேஜின் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மணியுமே இப்போ உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் பிடிச்ச பொண்ணையை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணையை இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. அது அப்படியே வயசு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ட்ராவல் பண்ணிட்டீங்க. வேர்ல்டு டூர் போயிட்டு வந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 6 ஃபிகர் பிஸ்னஸோட ஓனர். மந்த்லி வந்து க்ரோரில் ரெவென்யூ எடுக்கிறீங்க. அந்த செகண்ட்க்கு வந்து இப்போ உங்களை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் உங்ககிட்ட வந்து இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன வேணும், இன்னும் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த டைமில் உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் பீஸ்ஃபுல்லாக காமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது எல்லாமே கடைசியில் எங்கே வந்து எண்டப் ஆகுனா, நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற விஷயத்தில் தான் எண்டப் ஆகும். நீங்கள் வந்து இன்டர்னலாகவே ஒரு கூலான காமான பீஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட அந்த பீஸை வந்து நீங்கள் எப்போ வேணால் உங்களோட ஹாப்பினஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக எதனால் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா, நம்ம நினச்ச ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டாலோ, இல்லை நம்ம பிளான் பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டாலோ, இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்ஸ் வந்தாலோ, இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைசிங்காக ஏதாச்சும் நடந்தாலோ அப்போ நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம். இல்லைனா நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணாலோ, இல்லைனா யாராச்சும் நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணாலோ அப்போ வந்து ஹாப்பியாக இருப்போம். இதையும் தாண்டி எதனால் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏதாச்சும் மூவி பார்த்தாலோ, கேம்ஸ் விளாட்னாலோ, இல்லை கிரிக்கெட் விளாட்னாலோ, சாங்ஸ் கேட்டாலோ, இல்லை டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்டாலோ, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சால் தான், ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனை செஞ்சால் தான் அந்த ஆக்ஷன்லேருந்து வந்த ரிசல்ட்னால நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம். இன்கேஸ் நீங்கள் நினச்ச விஷயம் அங்கே நடக்கலைன்னா, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக எந்த விஷயமும் செய்யலைன்னா அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் பிளான் பண்ண விஷயம் நடக்கவே இல்லை, உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அதுலேருந்து ரிசல்ட்ஸ் வரவே இல்லை, நீங்கள் வந்து எதையும் அச்சீவ் பண்ணல, உங்களை யாரும் ரெகக்னைஸ் பண்ணல, நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணல, மூவி வாட்ச் பண்ணல, டேஸ்டியான ஃபுட் சாப்பிடல, நீங்கள் கிரிக்கெட் விளாடல, இந்த மாதிரி எதுவுமே செய்யலைன்னா அங்கே ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து ஹாப்பியாக இருக்கவே முடியாது. இங்கே உங்களோட ஹாப்பினஸில் இம்பேலன்ஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்ச விஷயம் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் அங்கே கேமே வேறு ஆப்போசிட்டாக ப்ளே ஆகும். நீங்கள் வந்து ஹாப்பியெல்லாம் இருக்க மாட்டீங்க. ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களோட பீஸ்ஃபுல்லான அந்த மைண்ட் வந்து வேனிஷ் ஆகவும் ஆரம்பிக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த லேட்டஸ்டான டேட்டா நியூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக நம்மளோட ஸ்கல்லிலே இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் ஆகுது. இங்கே நம்ம எதை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக நம்மளோட ஸ்கல்லிலே இன்ஜெக்ட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஐபிஎல் பார்க்குறோம், டிவி ஷோஸ் வாட்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம், லேட்டஸ்ட்டான நியூஸ் எடுத்துகிட்டு போய் உடனே மைண்டு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போய் உங்களோட ஸ்கல்லில் இன்ஜெக்ட் பண்ண முடியுமோ அப்படியே கேப்பை விடாமல் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால தான் நம்மளோட பீஸ் அங்கே இல்லாமல் போகுது. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ஆக்டிவேட்டட் ஸ்டேட்லேயே இருக்கும். அதாச்சும் வந்து நம்ம அந்த விஷயத்தை செஞ்சால் ஹாப்பியாக இருக்கும். பட் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அன்ஹாப்பி ஆயிடுவோம். மறுபடியும் அந்த டோபமைன் வந்து செக்ரெட் ஆகுது. உங்களுக்கு டோபமைனை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செய்வீங்க, ஹாப்பி ஆவீங்க, மறுபடியும் ட்ரை ஆயிடுவீங்க, மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்வீங்க, அதுலேருந்து ஹாப்பி ஆவீங்க, ட்ரை ஆவீங்க. இது ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருக்கும். உங்களோட மைண்ட் வந்து எப்பயுமே ஆக்டிவேட்டட் ஸ்டேட்லேயே இருக்கிறதுனால இந்த லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரீல்ஸ், கேம், ஐபிஎல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி ஒவ்வொன்றா சுற்றி எடுத்துகிட்டு வந்து மைண்டு கொடுத்துட்டே இருக்கும். சரி, ஓகே, இதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயத்தை செஞ்சு ஹாப்பியாக வரீங்க இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க, அதை விட்டுறாதீங்க. நம்ம ஒரு ரீல்ஸ் வாட்ச் பண்ணுறதோ, யூடியூப் வீடியோ பார்க்குறதோ, கேம் ப்ளே பண்ணுறதோ, இதெல்லாம் தப்பான விஷயம் கிடையாது. யூ கேன் பி ஹாப்பி பை டூயிங் தட். நீங்கள் ஏதோ அச்சீவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கிது, நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, ரிசல்ட்ஸ் வருது, இந்த மாதிரி வர எல்லா ஹாப்பினஸையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது எதுவுமே தப்பு கிடையாது. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம செய்யணும். பட் அது கூட ஒரு விஷயத்தை வந்து ஆட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸை மட்டுமே எப்பயுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கூலான காமான ஒரு மைண்டை பில்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பினஸ்ஸை இன்டர்னலாகவும் சீக் பண்ணுங்கள் அப்படின்றத தான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்னலாகவே பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் விஷயம் செஞ்சாலும் செய்யலனாலும் அதுலேருந்து ரிசல்ட் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் இன்டர்னலி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி எப்படி இன்டர்னலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கெட் அவுட் ஃப்ரம் நாய்ஸ்,
டூ மெடிடேட். வேறு வழியே இல்லை. இங்கே மெடிடேட் பண்ணுறதுனா சிட் டவுன், க்ளோஸ் யுவர் ஐஸ், கெட் அவுட் ஃப்ரம் நாய்ஸ், ஜஸ்ட் ஃப்ளோ யுவர் மைண்ட். அவ்வளோதான் மெடிடேஷன். ஜஸ்ட் சிட் டவுன், க்ளோஸ் யுவர் ஐஸ், கட் ஆஃப் த வேர்ல்டு, மியூசிக், ஃபோன் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு மெடிடேட் பண்ணுங்கள். எதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களோட மூச்சில் கூட கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தேவையில்ல. உங்களோட மைண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதோ அப்படியே விட்டுட்டு அதை வாஷ் பண்ணுங்கள். மெடிடேஷன்னா டூயிங் நத்திங், த ஆர்ட் ஆஃப் டூயிங் நத்திங். எதுவுமே செய்யாமல் உங்களால் ஒரு ரூமில் தனியாக உட்காந்துன்னு மெடிடேட் பண்ண முடியும்னா அதுதான் மெடிடேஷன். எதுவுமே செய்யாமல் உங்களால் உட்கார முடியுமா? எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் சிட் டவுன், டூ நத்திங். எல்லோரும் மெடிடேட் பண்ணணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்காரு, கையை வந்து இந்த மாதிரி ஷேப்லலாம் வச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பிலீவ் பண்ண மாட்டேன். எனக்கு எது கம்ஃபர்டபுளான பொசிஷனாக இருக்கும், நான் எப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும் அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு கண்ணை மூடிடுவேன். அவ்வளோதான் மெடிடேஷன். நான் வந்து நார்மலாக உட்காருவேன், கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காருவேன். இல்லை எனக்கு வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அது மாதிரி படுத்துக்கிட்டு கூட நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். இங்கே என்ன விஷயம்னா உங்களோட மைண்டு காமாக கூலாக இருக்கணும். அதாச்சும் எதுவுமே செய்யாமல் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். மெடிடேட்டுன்றது ஒரு டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட். உங்களோட மைண்ட் வந்து எந்த மாதிரி ஸ்டேட் வேணால் இருக்கலாம். லாஸ்ட் 1 or 2 டேஸில் என்ன நடந்துச்சோ அதை பற்றி திங்க் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு இமேஜினரியான விஷயத்தை திங்க் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து எதுவுமே ஐடியாவே வராது இருக்கலாம், பிளாங்காக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் இருக்கலாம் மெடிடேஷன். என்ன சொல்ல வரேன்னா உங்களை ஒரு தனியாக அலோனான ரூமில் விட்டு ஹாப்பியாக ஒரு நாள் இருன்னு சொன்னால் இருக்க முடியணும். அதுதான் இன்டர்னல் ஹாப்பினஸ். ஸோ இன்டர்னலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்களோட மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். கூலாக காமாக இருக்கிறதுக்கு அந்த இன்டர்னல் பீஸ்ஃபுல் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை கண்டினியூஸாக தரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து ஏகே பாய்.